புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இந்த கட்சி எவ்வளவு தூரம் சென்றது என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதே போல் தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இப்போ 2026 ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க. திமுகவை அகற்றிட்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க மக்கள். அதை நம்ம அறுவடை செய்யணும். அந்த வெற்றி என்பதை அறுவடை செய்ய வேண்டும். 2026 நம்ம ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர வேண்டும். அதற்கு என்ன நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். மேடம், 5ஆம் நேற்று நீங்கள் கூட்டத்தில் கலந்துக்கல மேடம்? எனக்கு உடல்நல சரியில்லை. எனக்கு 15 டேஸாக எனக்கு பிளேட்லெட்ஸ் குறைஞ்சி நான் மருத்துவமனையில் அனுமதிச்சு இப்போ தான் நான் வந்திருக்கேன். நான் அதனால் கலந்து கொள்ளவில்லை. 5ஆம் தேதி தலைவருடைய கூட்டிருக்கிற அந்த கூட்டத்தில் கலந்துக்குவீங்களா மேடம்? கட்டாயம் கலந்துப்பேன் நான். மேடம், அதை பற்றி உங்களுக்கு தெரியல மேடம்? அந்த இல்லை, அது அவர் சொல்ல வேண்டிய கருத்து அவர் சொன்னாதான் அது சரியாக இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? கட்சி நல்லா இருக்கணும், நம்ம ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற என்ன ஒரு நல்ல இதுதான். அவர் எப்பவுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா பேசும்போது கூட புரட்சி தலைவரை பற்றியும் புரட்சி தலைவி அம்மா பற்றி வரலாறுகள் நிறைய பேசிகிட்டே வருவாங்க. ஏன்னா எவ்வளவு சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த அண்ணா திமுக பயணிச்சுட்டு இருந்தது. இது நம்ம 2026 நம்ம முழுசாக அம்மா 100 ஆண்டு இந்த கட்சி இயக்கம் நான் இல்லைனாலும் எனக்கு பின்னால் அம்மா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அம்மா அவரோட கனவை நனவாக்கணும் அப்படின்னு அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார். பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா மேடம்? அது தலைவர்கள். நான் ஒரு சாதாரண தொண்டன். நல்லா இருக்கணும், கட்சிக்காரங்க நல்லா இருக்கணும். அதே போல் அம்மா எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ, புரட்சி தலைவர் அம்மா எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அண்ணா திமுக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே நல்லதே நடக்கும்.